17வது லோக்சபாவோட லாஸ்ட் சிட்டிங் இன்னைக்கு தொடங்கி இருக்குங்க. அதாவது இந்த 2019 இருந்து 2024 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல நரேந்திர மோடி அரசு நாடாளுமன்றத்தை எப்படி செயல்படுத்தி இருக்கு அப்படின்றத பாருங்க. வெறும் 273 நாட்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தை நடத்தி இருக்கிறாங்க. இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப கம்மியான நாட்கள் நாடாளுமன்றம் நடந்தது இது மட்டும்தான். ஏன் அப்படின்னா 1952ல நேரு அவர்கள் பிரதமரா இருக்கும்போது முதல் நாடாளுமன்றம் அந்த செஷன் 677 நாட்கள் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாடாளுமன்றம் 581 நாட்கள் நடந்திருக்குங்க. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. என்னென்னலாம் பேசியிருக்காங்க? விலைவாசி, வேலைவாய்ப்பு, விவசாய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இப்படி முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே பேசின நாடாளுமன்றத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துல பேச மாட்டாரு, எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு, விவாதத்துல பங்கெடுக்க மாட்டாரு. இது எவ்வளவு ஒரு சீரியஸான இஷ்யூ. இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் எப்பங்க மோசமா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 2014 இருந்து 2019 வரைக்கும். அப்ப இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு உலகம் பூரா போய் பேசிட்டு நாடாளுமன்றத்தை ஒழுங்கா நடத்தாம நாடாளுமன்றத்துல பேசாம திசை திருப்பல்லே இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம். இதுல என்னன்னா இவங்க இதுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடம் அது 1000 கோடி செலவு பண்ணி கட்டி இருக்கிறாங்க. எதுக்கு? நீங்க பேசவும் இல்ல, நீங்க விவாதிக்கவும் இல்ல, மக்கள் பிரச்சனை எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இதற்கு அடுத்து நரேந்திர மோடி பிரதமர் ஆனா பாருங்க நாடாளுமன்றன்ற ஒரு விஷயமே நாடக கொட்டகை மாதிரி ஆயிருங்க. சிந்திச்சு பாருங்க நரேந்திர மோடி அரசின் மோசமான நாடாளுமன்ற செயல்பாடு பற்றி. மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு. அது பின்னாடி அரசியல் இதான். நீ சூத்திர பையன் உள்ள வராதே, நான் பார்ப்பேன், நான் தான் சாமியை தொட முடியும் தான். இப்ப சொல்லுங்க, சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, இப்ப சொல்லுங்க மனு தர்மம், வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது.